யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பங்கான பொன்பு நூலலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி பனி போண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாய் அண்டர்கள் துயரம் தீராயோத்தி மாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தும் பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு பச்சாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உச்சார் தன்னை எனக்கொருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாலை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனத்துள் நின்று விஸ்தனமாகவே புள்ளி மயில் ஏறி வர வேண்டும் என தருகே சுந்தரி சவுந்தரி நிரந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவர்க்கு அருள் புரிவாய் என் தாயே அத்தி வரதண்டங்கை சக்தி சிவன் ரூபமதை அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான சிவகங்கை பெருமாள் பட்டி மாநன் நகரத்திலே புகழாக வந்தமர்ந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகை பாலாம்பிகை மாரியம்மாள் காளியம்மாள் என கருள் புரிவார் சம்போ அறிவோம் நமே சிவாய வேத விநாயகா
ஹலோ ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பக்தோடி மெய்யன்பர்களே, எங்களது கோரக்க தபோவன அறக்கட்டளை தபோவனத்தின் சார்பாக கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு இங்கே சிறப்பாக வருகை தந்து வில்பாட்டினை நிகழ்ச்சியில் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிக்கு எங்களுடைய தபோவனத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அத்துணை மெய்யன்பர்களுக்கும் எனது பணிவு கலந்த வணக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கலை அப்படிங்கிறது தெய்வத்தால் இந்த மண்ணுக்கு வந்த கலை. தோல்கருவி, துளைக்கருவி, மரக்கருவி, இதுபோல ஓசை நயத்தால் இறைவனை இந்த மண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய விஷயத்தை இங்கே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பர் சுவாமிகளை தேவாரத்தில் சொல்லும்போது கூட ஓசை ஒலியலாம் ஆனா நீன்னு ஓசையும் ஒலியும் தான் இறைவனாக சொல்லியிருக்கிறாங்க. சப்தம் என்கிற நாதம் சேர்கிற பொழுதும் இந்த மண்ணுக்கு எந்த தெய்வத்தை நாம் வர்ஷிக்க வேண்டுமோ அந்த தெய்வத்தை தன்னுடைய இசையால், புலமையால், இசைத்தன்மையால், தமிழால் ஆராதித்து இந்த மண்ணுக்கு வழங்கி கொண்டிருக்கிற எங்கள் மண்ணின் அன்பு மகள் எங்கள் செல்வி மாதவி அவர்களுக்கு கலைவாணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, என்னுடைய அன்பு சீடர்களில் ஒருவர் முதன்மையானவர், அவரும் மென்மேலும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் வழங்குகிற அகத்திய பெருமானுடைய அருளால் என்னுடைய அன்பு மகள் கல்வியாலும் ஞானத்தாலும் நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் சென்று இன்னும் பல அரிய பரிசுகளை பெற வேண்டும் என்பதோடு மத்திய அரசு விருது சீக்கிரம் கிடைக்கணும்னு இந்த இடத்துல நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்தாச்சு, சிறந்த பெண்மணிக்கான விருது வாங்கியாச்சு, ஆனந்தவுடன் விருது கொடுத்தாச்சு. அடுத்தால மத்திய அரசாங்கம் இந்த கலைக்கு ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த பிள்ளைக்கு அன்பு கூர்ந்து கிடைக்க வேண்டும் என்றும் பேரும் புகழும் கிடைச்சதோடு அல்லாமல் அந்த புகழ் நிலையான புகழாக இருக்கணும். புகழ் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த புகழ் நிலையாக என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னுடைய சார்பாக, இந்த அமைப்பின் சார்பாக இந்த மலர் மாலையும் கைத்திரி அணையத்தை கவனித்துக் கொள்கின்றோம். என்னுடைய மரியாதை பின்னால். அடுத்தால இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிட்டோமா, அடுத்த மாதம் 2வது மாதம் 23ஆம் தேதி சமயஜோதி சித்தர்னு நம்ம தேனிக்கிட்ட இருக்கிறாங்க. அங்கேயும் இதே மாதிரி சித்தரை பாடணும். அதுக்கு உண்டான காப்பு தொகையை நான் பிறகு கொடுத்துருந்தேன். அடுத்த 2வது மாதம் 23ஆம் தேதி. ஹலோ.
சொல்லை நாங்கள் வாட உந்தன் சொல்லை நாங்கள் வாட எனக்கு துணை இருப்பாய் அறிரா I'm
நெஞ்சொரு நாள் மறந்தால் என் நிலை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தால் அண்ணாவிய சொற்பனத்தில் மறப்பதில்லை சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே வாலிப இளம் சிங்கங்களே சிங்கிகளே எனது அருமை சகோதர சகோதரர்களே சகோதரர்களே அதாவது என்ன இந்த சிவகங்கை மாநகரத்திலே இந்த நகரத்துல பெருமாள்பட்டு என்று சொல்லக்கூடிய இந்நகரத்தில் இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குழுவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய அருள்மிகு ஆமா கோரக்க சித்தர் பீடத்துடைய திருவாலயம்
ஆலயம் இந்த ஆலயம் இந்த பெரிய ஆலயம் அப்பேற்பட்ட இந்த சித்தர் பீடத்தில் இந்த பீடத்துல கார்த்திகை மாத பெருவிழாவை முன்னிட்டு முன்னிட்டு 2வது வருடமாகவே நாமளை அன்போடு இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். வரவழைத்துள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் ஆமா அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன எந்த ஒரு இடத்திலே நாமல் வில்லிசை ஆரம்பித்தாலும் முதல்ல ஆரம்பிச்சாலும் எப்போதுமே முதலாவது சாஸ்தாவுடைய பிறவியைத்தான் பாட வேண்டும். அவருக்கு மட்டும் ஏன் முதல்ல படிக்கும்? சாஸ்தாவுடைய பிறவின்னா அதுதான் ஐயனாருடைய கதை. சாஸ்தாங்கதை ஐயனார் கதை. ஆமா ராமரே ஆமா கையிலே வில் வளைத்து வில் பாடினாரா? பாடினார்கள். யாருக்கு பாடினாரு? சுடலை என்ற ஆமா மாயாண்டிக்கு பாடினார். அடங்காத தேவதை சுடலைக்கு முதல்ல படிச்சாங்க. அங்க பாடும் போதுமே வில் வளைக்கு முதல்ல படிக்கும் போது அந்த ஹரிராமரே வந்து ஐயனார் கதையை தான் தொடங்கினாரா? முதல்ல ஐயனார் கதையை தான் தொடங்கினாரா? அதனாலதான் சரி இன்று வில்லு ஆமா வில்லிசை நடத்தி வரக்கூடியவர்கள் எல்லோருமே சாஸ்தா கதையை சுருக்கமாக சொல்லி அதை விரிவா பாடலாம். முறையா படிக்கணும்னு ஒரு 2 நாள் ஆகும். ஆமா அதனால 4 வார்த்தையில் சாஸ்தாவை பிறவி செய்து சுருக்கா முடிச்சு அதாவது 21 தேவதைக்கும் 61 பந்திக்கும் ஐயா தான் எஜமான். அதனால அப்பேற்பட்ட ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே ஆலயத்திற்கு வரும் என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை என்றால் அதனால அப்படி இல்லைன்னு வையே சாமி ரோட்டை விட்டு கீழே இறங்க மாட்டாரு. ரோட்லயே வந்துட்டு ரோட்லயே போயிருவாரு. ஆமா நம்மள நினைக்கிறேன்னு சொல்லி. ஆமா அதேதான். அதனால சாமியை கும்பிட்டத்தானே வருவாரு. அவன் கும்பிடணும்ல. அதனால 4 வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு ஆமையா சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய அம்மனுடைய திருப்புகளை நாங்கள் பாட இருக்கிறோம். அம்மன் என்று சொன்னா அம்மன் வந்து நிறைய அம்மன் இருக்கு. காளியம்மன், மாரியம்மன், முத்தாரம்மன், காந்தாரி அம்மன், துர்க்கை அம்மன், அத்தா மேல வரக்கூடிய அடங்கா பிடாரி அம்மன் அடிக்கடி வருவா. அடங்கா பிடாரி இன்னைக்கு என்னமோ வரமாட்டோம். அவன் இன்னைக்கு வரல என்னன்னு தெரியல. போட்டு தள்ளுறதுக்கு பொந்தா வரானா? ஆமா சரி. அப்படி இருப்பதனாலே அம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சரி சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். அதாவது போன வருஷம் வரும்போது கோரக்க சித்தர் ஐயாவுடைய புகழை நம்ம பாடினோம். இந்த வருஷத்துல மாற்று கதையாக அம்மனுடைய கதைகள் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. கேட்டவர்களும் இருக்கலாம், தெரியாதவர்களும் இருக்கலாம் இல்லையா? மட்டுமல்லாம இந்த வில்லிசையிலே கேட்டிருப்பது ரொம்ப நீங்க கேட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஏரியாவா இருந்தா அடிக்குறுக்க வில்லுப்பாட்டு தான் எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் கோயில்ல. ஆமா ஆனா இங்க இப்ப புதுசா எப்பவாவது ஒரு நேரம் தானே வைக்காங்க. ஆகையினாலே ஊர்ல காளியம்மா இருக்கா, மாரியம்மா இருக்கா, அம்மா இருக்கா, வடகுத்தி அம்மா இருக்கா, அட்டகாளி 8 பேர் இருக்காங்க. ஆமா எங்க அம்மாவும் இருக்கா. ஆமா இந்த சிவகங்கை மாவட்டத்துல சரி எந்த அம்மா இருக்கான்னு தெரியல. எங்க அம்மான்னு சொன்னா மாரியம்மா. சிவகங்கையிலயும் காளியம்மா இருக்கா. எல்லா தெய்வங்களும் இருக்கும். நம்ம படித்தோம் இல்லையா? ஆமா இருக்காரா? பாடுவோம். அப்படி இருப்பதனாலே நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் ஒரு ஊருக்கு போறோம். ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கும், ஒரு ஊர்ல உப்பு தண்ணி, ஒரு ஊர்ல ஒவ்வொரு தண்ணி, ஒரு ஊர்ல சப்பு தண்ணி, ஒரு ஊர்ல சவர் தண்ணி. இப்படி சவர் தண்ணி இல்லாம குடிக்கிய அதாவது காட்டுக்குள்ள நம்ம அலையுதோம். அப்படி ரோட்டு ஓரமா நடந்து வரோம். தண்ணி தவிச்சா தண்ணியை ஒதுக்கிட்டு 2 கையை அள்ளி குடிச்சா தான் தண்ணியை கழிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா அதான் பாயிண்ட். அதனால எந்த தண்ணியுமே கழிக்க கூடாது. ஆமா ஆனா அப்படி இருக்கும். பல ஊர்ல பல தண்ணி இருக்கும். சரி ஆனா இந்த ஊர்ல நான் வந்த உடனே என்ன 2 கிளாஸ் மாட்டிட்டேன். என்ன கடை பக்கத்துல இருக்கு அந்த தண்ணில தாயி பாட்டில் தண்ணி. அப்படி விவரமா 1 லிட்டர் பாட்டில் 2 பாட்டில் குடிச்சாச்சு. சரி இங்க இந்த தண்ணியை குடிச்ச உடனே நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் தானு திறந்துரும். அதேதான். அப்படி
இருப்பதனாலே பாடும் பாட்டில் பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் எங்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம் பின் சொல் முன்னால் இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சித்த அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ எப்படி இந்த கைட்டு சப்பு சப்புன்னு அடிப்பீங்களோ அது மாதிரி என்ன விட்டுட்டு இந்த 5 பேரையும் சரி நீங்க அடிங்க. தப்பு பண்ணாதான் அடிக்க போறாங்க. ஆமா நம்ம தான் இந்த தப்பு தவறு பண்ணக்கூடியவர்கள் யாவராக இருந்தாலும் தண்டனை உண்டு அல்லவா? சரி 6 பிள்ளையின் 100 குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா ஒழுங்கான முறையில கரெக்டா வந்துட்டு சரி கரெக்டா போனாதான் பெத்தவளுக்கு பிள்ளையா பொண்டாட்டிக்கு புருஷனா பிள்ளைக்கு அப்பனா போய் சேர முடியும். அதனால ஒழுக்கம் முக்கியம் நமக்கு. ஆமா கண்டிப்பா. பாதி மதி மான் மழுவும் ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆடி சிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற உத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்கம் ஐயனார் 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 குலத்தொப்புல ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே பொன்னால பூநூலா பொன்பதித்த நாவடம்மா வெள்ளியால பூநூலா திங்களத்த நாவடம்மா தங்கத்தால பூநூலா தனிவயில
தொண்டையை பிடிச்சுக்கிட்டோ ஒரு 5-6 கிழவிய கூட்டிட்டு வருவோம். எதுக்கு? குலவு போட. ஏன் இங்க குலவு போட? எங்க தாத்தா கூட சொன்னாரு. நான் தான் சொன்னேன், நீ எல்லாம் ஆள் கூப்பிட்டு வர வேண்டாம். சரி. சிவகங்கையில சித்தர் பீடத்துல வேணுமுங்க ஆள் இருக்கும் குலவை போட. நீ பேசாம இருன்னே. கடைசியில இப்ப வீட்லயே ஆளை விட்டுட்டு வந்தாச்சு. அதேதான் இப்ப இங்க நீங்க போடு. நம்ம கதையில தான் படிக்கணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சரி. ஆனா சொன்னா இப்ப உடனே குலவு போடுவாங்க. சரி இப்ப போடுவாங்களான்னு பாப்போம். சிவகங்கை மாவட்ட பெண்களுக்கு சொல்லியாச்சுன்னு குலவு போடுறதுக்கு. பரவாயில்லை. அடே அப்பா. சரி இப்ப சட்டம் வருதானே குலவு போடுங்க பாப்போம். தாய போடுங்கம்மா ஒரு குலவை, நீங்க பொன்னான மணி குலவை, ஏ முக்கா முக்கா மூணு நேரம் குலவை போடுங்கம்மா, இன்னும் ஒரு குலவை, இருகரையும் பெருகி வர சாஸ்தாவி ரெண்டாரண்டு, இன்னும் ஒரு குலவை, தாய இட்ட வாயு புச்சரிய அரிக்கும் சிவனுக்கும் அரிகிற உத்திரனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமியாடி வெள்ளி கைலாசத்தில், ஆடி வெள்ளி கைலாசத்தில், ஆடி பெண்ணால் முடி குலுங்க, யாரெல்லாம் கொலுவிருந்தார், அரணாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார். இந்திரலோகம் தன்னடியிலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார். சத்தியலோகம் தன்னடியிலே சதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார். வைகுண்ட லோகத்திலே பச்சை மாலு லட்சுமியும் அங்கே லட்சுமி பவசுடனை கொலுவிருந்தார். பவசுடனை கொலுவிருந்தார். முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அகத்திய நம்முலத்திய அழகு கலை கோட்டு மாமுனி அமர தேவர் முனிவரோடு அஷ்டனுக்கு பாலர்கள் தேவாதி தேவரெல்லாம் தேவாதி தேவரெல்லாம் இவ கையில கொலுவிருந்தார். அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு இறைவனோடு என்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். ஆகாயத்தில் சூரியனும் அன்புகுளி சந்திரனும் ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி அங்கே கொலுவிருக்கும் நாளையில் கைலாச வாசலில் கரை கண்ட பகவானே தேவலோக ரம்பையில் நடனமாடுவார். ரம்பை வருவாள், நடனங்கள் ஆடுவாள், ஊர்வசியா வருவாள், உல்லாசமா பாடுவாள், மேனகையா வருவாள், மிருதங்கமும் போடுவாள், சரஸ்வதி வருவாள், சங்கீதங்கள் பாடுவாள்.
வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சித்தரும்பையும் பெரிய உயிர் மத யானையவும் படைத்தார். சிறிய உயிர் சித்தரும்பு பெரிய உயிர் மத யானையை படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார். அகில உலகம் 56 தேசத்தையும் உண்டு பண்ணார். அப்போ படைத்த அப்படியா? அப்போ இதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இந்த பூமியில 84 லட்சம் ஜீவஜந்துகள் நடக்கு. இந்த உலகத்திலே நாமளுடைய கண்ணுக்கு தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்டது உயிரினம் இருக்கு. நாம நடக்கும் ஒரு தடத்தில் கூட ஒரு உயிர் இருக்கு. ஆமா அம்மா, நம்ம தெரியாம அதை மிதிச்சு கொண்டுட்டு போயிருந்தோம். பிறகு ஆமா, ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு. அப்ப இந்த ஆண்டவன் இப்படி உயிரினங்களை எல்லாம் படைத்த உலகத்தில் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை படைத்தார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 30 நாளிகைக்கு 12 மணி நேரம். நீ நல்லா படிச்சவர்ல, அதான் கேட்ட உடனே கரெக்டா சொல்லிட்டாரு. 30 நாளிகை என்று சொன்னா அதுதான் 12 மணி நேரம். சரி. 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம் என்பார்கள். 24 hours. 24 hours. போடுற வேண்டியதான வீட்டுல தண்ணி இல்லன்னா இப்படி 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள் ஒரு பொழுது. அதிலே பகலெல்லாம் ஆண்டவன் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாமே நாமல் உழைத்ததனாலே ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை கொடுத்தார். நமக்கு ராத்திரியும் தெரிய மாட்டுக்கு, பகலும் தெரிய மாட்டுக்கு. ஒரே தொழில். நமக்கு ராத்திரிக்கும் வேலைதான், பகலுக்கும் வேலைதான். நம்மலாம் தூங்கி ஆகப்பட்ட நாளாகி போச்சு. எப்பதான் தூங்கவோ தெரியல. அதை பத்தி இருக்கு, கிடைக்கணும் தூங்கிட வேண்டியதான். கிடைக்கல அப்ப பிறகு சும்மாவா கிடைக்கும்? அதனால தூங்குக்கு நேரம் கிடைக்கும் போது தூங்கிட. நம்ம எவ்வளவு பாடுபட்டு நம்ம எவ்வளவு பாடுபட்டு நம்ம உழைக்கிறோமோ ஆண்டவன் நமக்கு அதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுப்பார். அதனால நம்ம சங்கடமே படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. உழைக்கிறதுக்கு ஆண்டவன் கடைசி வரைக்கும் எனக்கு உழைக்கிறதுக்கு ஆண்டவன் கெதி கூட ஆண்டவா அப்படின்னு கேட்கணும். உடம்புல தைரியத்தை கூட ஆண்டவா, எனக்கு வயசு தோட்டம் மாறாம இளமையா இருக்கணும் ஆண்டவா அப்படின்னு கும்பிடணும். பால் தாயா பொங்கும், பச்சை தண்ணி பொங்குமா? கொதிக்கத்தான் செய்யும். நம்ம உனக்கு இந்த வயசுக்கு மேல நீ இளமையா இருக்கணும்னா எங்கிட்ட இருக்க? எனக்கு என்ன வயசு ஆகி போச்சு, 27 வயசு ஆகுது. வார கார்த்திகை வந்தா 28 பிறக்கும். அப்ப இந்த கார்த்திகையில 27 பிறந்துட்டோம். இந்த கார்த்திகையில 27 பிறந்திருக்கு. பரவாயில்ல. அம்மா, இது மண்டியில முடியலன்னா அது இளம் வழுக்க. அது கௌதமணி சார் சொன்ன மாதிரி புத்த நர உனக்கு. அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் இரவென்றும் பகல் என்றும் படைத்து உழைப்பையும் கொடுத்து ஊதியத்தையும் கொடுத்து ஓய்வையும் ஆண்டவன் அமலுக்கெல்லாம் கொடுத்து வருகிறார். அதிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டும்தான் 3 ஆசைகளை கொடுத்தாராம். மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. 3 ஆசை மனுஷனுக்கு தேவை. இம்மூன்று ஆசையும் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான்
அவர்தான் மனிதன். இம்மூன்று ஆசையும் யாவருக்கு இல்லையோ அவர்தான் முனிவர். அப்ப இவ்விதம் ஆகவே நாமலை படைத்து எண்சான் உடம்பை கொடுத்தார், நாமளுக்கு ஒரு சான் வயிற்றை கொடுத்தார். ஒரு சான் வயத்தை கொடுத்தாலும் அந்த ஒரு சான் வயத்துக்கு நம்ம எப்போதும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சாப்பாட்டுக்கு தானே அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது வேலை இருக்குமா, 10 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு சுத்திக்கிட்டு வாரோம். வேலை கிடைச்சாலும் அது தெரிய மாட்டேங்க. சரி, சித்தர் ஆலயத்துக்கு வந்த உடனே அன்னதானம் அழகா நடந்துகிட்டு இருந்துச்சு. நல்ல சாப்பாடு ஆமா, 7 வகை கூட்டு, ஒரு அப்பளம், ஒரு பாயாசம். சரி, நாம 4 வாட்டி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன்னாச்சு. சாப்பாடுனா போதுமே. அடே அப்பா, சூப்பர் சாப்பாடு. இந்த விவரம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இங்க இப்படி சாப்பாடு நடக்கும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் வீட்டுக்காரியை கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு பழுமாறதுக்கா? இல்ல, அவ வீட்டுக்காரி கொஞ்சம் அன்னதானம்னா விரும்பி சாப்பிடுவா. விவரம் தெரியாம போச்சு. அப்படியா? ஆமா, அடுத்த வருஷம் வரும்போது கூட்டு வரும். அடுத்த வருஷம் கண்டிப்பா கூட்டு. போன வருஷம் இப்படித்தான் சொன்னேன், இந்த வருஷத்துலயாவது கூப்பிட்டு வருவேன்னு பார்த்தேன். கணக்கு பார்த்தாரு. இங்க வந்ததுக்கு பிறகு சாப்பிட்டு சொன்னேன்னா அவ வீட்டுல இருந்தா சாப்பிடுவா, அவ கூட்டு வந்தா தானே சாப்பிடுவா. பசிட்டு கேட்ட கணக்கு பார்த்தாரு. ஆமா, இது ஒரு ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. இப்ப பெருமைக்கு இங்க மேடையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அன்னைக்கு அப்படிதான் ஆஸ்பத்திரி போனேன். வயித்தவரி எனக்கு. சரி, போகும்போது டாக்டர் கேட்டாரு, என்ன அண்ணாச்சி உங்க வீட்டுக்காரம்மா நீங்க கூட்டு வரலாம்ல அப்படின்னாரு. எதுக்கு சார்? அது இந்த வயித்தறிய போதும், தரவரையும் சேர்த்தியான் கூட்டு வரணும் அப்படின்னு. அத மாதிரி அவளை எதுக்கு நம்ம கூட்டு வருது? அப்படி இருப்பதனாலே இந்த ஆண்டவனாகிய பகவான் நாமலை எல்லாம் இவ்விதமாகவே படைத்த நாமலுக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, நாளை நல்ல தினை எடுத்து, அவர் நாடு எங்கும் படி அளந்தார், அவர் நாடு எங்கும் படி அளந்தார்.
இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவல்ல வீட்டுக்காரின்னா ஆண்டவனும் அப்படி படி இழந்தார், பார்வதியும் அப்படி பணிவிடை செய்தார். இப்ப நீங்க பார்க்க வேலைக்கெல்லாம் உங்களுக்கு பணிவிடை பார்க்க முடியாது. ஆமா, மதிப்பு இல்ல, தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தான் இருக்கு. ஏன்னா நீங்க பார்க்க வேலை அப்படி. ஆனா கைலாசத்திலே ஆண்டவனாகிய பகவான் பால் பழங்கள் எல்லாம் அருந்தி களைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களும் கையிலே குழுவிருந்து வருகிறார். மறுநாள் பொழுது விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி, இந்த ஆண்டவன் இரேழு உலகம் எல்லாமே இறையிழந்து வருகின்றார். ஆனா நாமளுக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை இவர் வணங்கி வருகின்றார். அவங்க ரெண்டு பேரும் யாரு, ஏன் அவர்களை இவங்க வணங்க வேண்டும் அப்படின்னு சிவனை அழைத்து, இறைவா உலகம் எல்லாமே நீங்க படியிழந்து வாருங்க, உலகத்துக்கே நீங்கள் கடவுளாகவும் இருந்து வாருங்க. அப்போ உலகத்துக்கே கடவுளாக இருக்கக்கூடிய தாங்கள் எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை வணங்குகின்றீர்கள், அவங்க ரெண்டு பேரும் யாரு, ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? அம்மா பார்வதி, நான் உலகத்தை படைத்து பாதுகாத்து 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறேன். ஆன போதிலும் இந்த உலகத்திலே இரவும் பகலும் மரணம் என்று சொன்னால் அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்காதம்மா. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன். அப்படியா? அது எப்படி இந்த இறைவனின் கண்கள் இரண்டும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியாள் ஆதிசக்தி ஆண்டவனார் முன்னாலே ஈசனுக்கு தெரியாமல் பின்னால ஓடி வந்து இருகரத்தை எடுப்பாள், இருகரத்தை எடுப்பாள். அம்மா ஈசன் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஈசனுக்கு தெரியாமல் பின்னால் வந்தா இறைவனின் திருக்கண்களை மறைத்தாள். கடவுள் கண்ணை மறைச்ச என்ன ஆகும்? உலகம் எங்கு பார்த்தாலும் இருள் மயமா இருக்கு. அப்ப உலகமே இருள்மயமாக இருந்த உடனே உலகத்து மக்களுக்கெல்லாம் துக்குமுகம் தெரியாமலே திணறி தவிக்கிறார்கள். அப்பந்தான் பார்த்தார் சிவபெருமான், என்ன பொம்பளை இந்த பார்வதி, இவளுக்கு எவ்வளவு விவரமா எடுத்து சொல்லியிருக்கோம், துளியளவு நம்ம மேல இவன் நம்பிக்கை இல்லாம நம்ம கண்ணையே மறைத்து விட்டாளே. சிவன் கண்ணை மறைக்க உலகமே இருட்டா இருக்கு. அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் அப்படியே இருக்கிறது. எடுத்த பொருளும் தெரியவில்லை, வைத்த பொருளும் தெரியவில்லை, யார் எங்க நிற்கிறார் என்றும் தெரியவில்லை. அப்ப உலகமே ஒரு மாயமாக இருந்த உடனே இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு. அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவன் பார்வதிக்கு முன்னால் வந்து உச்சி கண்ண திறப்பாரா, உச்சி கண்ண திறப்பாரா, உலகில் ஒளி கொடுப்பாரா, நெற்றி கண்ண திறப்பாரா, நெற்றி கண்ண அங்கே நீண்ட ஒளி கொடுப்பாரா.
கண்ண திறந்த போது உலகம் எல்லாம் ஒளியாச்சு இச்சை கண்ண திறந்த போது நீண்ட ஒளியாகுது ஆண்டவே அங்காரம் கொண்டு தன் அங்கத்தை அடக்கி ஒடுக்கி கண்ணை திறக்க உச்சி கண்டிருந்த அக்கினி பொறிகள் பறந்த அகிலமே ஒளிமயமா இருக்கு அப்ப உச்சி கண்ணை அவர் ஆங்காரம் கொண்டு திறந்தார் பாருங்க அதில் இருந்த அக்கினி பொறிந்து விழும்போது வீர சொரூபத்தோடு காளி அம்சத்திலே உச்சி கண்ணில் இருந்து ஒரு பெண் வந்து பிறந்தார் ஆமா ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் உச்சி கண்ணிலே நீ காளி அம்சங்களாக பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் அவ உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் உச்சினி மாகாளின்னு பேரு அப்ப உச்சினி மாகாளி என்று பேர் நாமத்தை சூட்டி வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார் அப்ப சிவன் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பார்த்தேளா அந்த அக்கினையின் வெக்கையை தாங்க முடியாம சிவனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தணலாகி வேர்த்து விறுவிறுத்து காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு வருது வெள்ளம் சிவனுடைய வேர்வை துளி அப்ப கடவுளுடைய வேர்வை பொறுக்காம இது உலகத்துக்கு போனா உலகத்துக்குலாம் அழிவு வந்து சேரும் ஏண்டா 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார் அதில இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைத்து அதற்கு பக்குவமாக பெயர்நாமத்தை கொடுத்தார் சாமி ஒங்கும் சம்பாதிவு கப்பாதிவு ஒங்கும் சம்பாதிவு கப்பாதிவு ஒன்னாங்கடல் ஒரு கடலா கருப்பு கடல் இரண்டாம் கடல் மூணாம் கடல் மோர் கடலா நாலாம் கடல் நல்ல தண்ணி சாமி ஐந்தாம் கடல் அலைகடலா ஆறாம் கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் அன்னே 9ஆம் கடல் ஓவிய பெருங்கடலா 10ஆம் கடல் வார்கடலா ஐயா வார்கடல் பாங்குடனே அமைந்திருக்க அது பாங்குடனே அமைந்திருக்க சாமி 10ஆம் கடல் பார்க்கடல் பாங்குடனே அமைந்திருக்கு பார்க்கடல் கப்பாலே அப்பாலே பளிங்கு வர்ண பாறை உண்டு பாறை உண்டு அந்த பார்க்கடலு கப்பாலே ஒரு பளிங்கு வண்ண பாறை உண்டு அதிலே படர்ந்ததொரு ஆலமரம் அந்த ஆலமரம் அடியடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்கு ஓங்கி வெள்ள வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த புத்து மாணிக்க புத்து கூட
காற்றடித்து மணல் குமைத்து ஒரு அழகான கரையான் புத்து ஒண்ணு வளர்ந்திருக்கு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்கு 1000 வாசல்கள். புத்துக்கு வாசல் எத்தனை நம்ம கணக்கு பண்ண முடியுமா? பெரிய புத்து அதுக்கு வேணுமுங்க வாசல் இருக்கும். அப்பேற்பட்ட மாணிக்க புத்துக்குள்ள எந்த வாசல் வழி வேணாலும் போயிடும். எப்படி வேணாலும் ஏகப்பட்ட வாசல். தெற்கு பாதைய வந்தாலும் போயிடும். வடக்குல இருந்து வந்தா வடக்கு வாசல் போயிடும். சுத்தி சுத்தி வந்தாலும் எங்க வேணாலும் போய்க்கிடலாம். ஆமா. அப்பேற்பட்ட இந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருநாகம் ஆண் நாகம் பெண்ணாகம் இப்பேற்பட்ட நாகத்திற்கெல்லாம் ராஜா ராணியாக நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அந்த நாகலோக வட்டணத்திலே இருந்து கொண்டு தலை மட்டும்தான் அவர்களுக்கு மனித தலை. கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். அப்போ மனித தலையோடும் நாக உடலோடும் தெய்வ அம்சங்களாக வாழ்ந்து வருகிறார்கள். பயத்தால போகுதா? அப்ப 2 மாத்திரை வாங்கி போடு. சின்ன பிள்ளையில இந்த மஞ்ச மாத்திரையை போடுங்க மஞ்ச மாத்திரையை போடுங்கன்னு போட்டு விடுவாங்க. எந்த நேரம் என்ன வேலை பார்க்க தெரியல. கிலோமீட்டர் பிடிக்கல. சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. கிடைக்குன்னு அள்ளி போடக்கூடாதுல. வயத்தை பெருட்டுக்காக சாப்பாட்டை குறைச்சிட்டேன். அதுக்கெல்லாம் குறைச்சு கிடக்க வேண்டாம். வேண்டாம். நல்லா சாப்பிட்டு கம்முன்னு உறங்கு. சரி இருக்கட்டும். அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் தெய்வத்தின் அம்சங்களாக வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களுக்கும் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி அவர் மன்னவரும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரார் கொண்டவனும் தேவியுமா குணமோடு வாழ்ந்து வாரார் எல்லைக்கு என்னை போல என பிரியா தோழர் போல
அத்தடுக்கு மாளிகை பந்தடி மேடை. அதாவது 7ஆம் படித்தளம் எழுந்தறியாத மண்டபம்னா அந்த 7ஆம் படித்தளத்துல இருந்தா எந்திரிக்கவே மனசு வராதா? மனசு வராது தெரியுமா? ஏசில இருந்த மாதிரி இருக்கும். அம்மா அதாவது பெரிய பெரிய ஆலயங்கள்ல அம்மா குடோர வாசல்ல வந்து ஒரு ஏர்பாந்து மாதிரி இருக்கும். ஏர்பாந்து இருக்கும். அதுல காத்து இருந்தாலும் இல்லாட்டாலும் சிலு சிலு சிலுன்னு காத்து வரும். அப்படியே குளிர்ந்தால காத்து வந்துட்டு இருக்கும். அதான் கோயில்ல போய் படுத்து தூங்குனவே. கோவரத்துக்குள்ள காத்தாடி வச்சிருப்பாங்களோ? காத்தாடி கிடையாது. ஏர் காத்து வந்து கொண்டே இருக்கும். இருக்கும். குடோர வாசல்ல துண்டை விரிச்சு படுத்துட்டா கோயில்ல படுத்து இருந்துச்சவன் குடும்பம் வச்சு காலம் கழிக்க மாட்டான். அப்புறம் கோயில்ல குளிர்ந்தால படுத்த அப்புறம் குடும்பத்துக்கு எப்படி காலம் கழிப்பான்? முடியாது. வீட்டுக்கு போகணும்னு மனசு வராது. கோயில்ல உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கன துண்டை விரிச்சு படுத்துட்டு எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுவாங்க லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாரு. நைட்டு சாப்பாடு இந்த கோயில்ல, நைட்டு சாப்பாடு இந்த கோயில்ல, காலையில இந்த கோயில்ல, மத்தியானம் வாங்கினா அந்த தண்ணி ஊத்தி போட்டா சாயங்காலமும் சாப்பிட்டுக்கிடலாம். வேலைக்கு போகணுமா என்ன செய்யணும்? ஒரு வேலையும் கிடையாது. மத்தியானம் சாப்பாடு கிடைக்கும். ஒரு தூக்குச்சட்டி கையில வச்சிருப்பேன். ஐயா இதுல கொஞ்சம் வைங்க சாப்பாட்டை அப்படின்னு சொல்லி தூக்குச்சட்டில வாங்கி தண்ணியை ஊத்தி வச்சுக்கிடுவேன். ராத்திரி சாப்பிட்டுக்கிடுவேன். இதேதான் வேலை நடக்கு. அப்படி சோறு கிடைக்கலன்னா தெரு தெருவா அந்த தூக்குவலி வச்சு சோறு வீடு வீடா வாங்கிடுவோம். அது நீர் போடும். சரி சாப்பாடு வேணும்ல. அதாவது இருக்கிறதுக்கு ஒரு இடம், போடுவதற்கு ஒரு உடை, சாப்பிடுவதற்கு உணவு, அவ்வளவுதான மனுஷ வாழ்க்கை. அதுக்கு மேல என்ன வேணும்? தேவையில்லை. நல்லா தூங்கிறதுக்கு நல்ல ஒரு மனசா இருக்கணும். உடம்பு நல்ல தூக்கம் வரணும். சாப்பிட்டா தூக்கம் வரணும்ல. மனசுல கவலை கொண்டா தூக்கம் வராது. அப்ப நீ கல்யாணம் முடிக்காம சன்னியாசியா போயிருந்தனா நிம்மதியா தூங்கலாம். கல்யாணத்தை முடிச்சு 5-6 பிள்ளைகளை பெத்து கட்டி கொடுத்து பேரம் பேத்தி எடுத்து அதுகளுக்கு ஒண்ணு ஒண்ணா பார்த்தா அப்புறம் வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும். வடிவேலு சார் சொன்ன மாதிரி சண்டைனா சட்டை கிளியத்தானே செய்யும். வரவே அதனால வாழ்க்கைனா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. கஷ்டம் இல்லையான வாழ்க்கையிலையும் இனிமை இருக்காது. நமக்கு நல்லவங்க நம்ம கூட நிறைய இருக்கிறத விட கெட்டவங்க தான் அதிக பேர் இருக்கிறாங்க. அதனால நம்ம கிட்ட போட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் வாழ்க்கை அப்படியே சுவாரஸ்யமா இருக்கும். போட்டி போட ஆள் இல்லாம நம்ம எப்போதும் சந்தோஷமா இருந்தா வாழ்க்கை நமக்கு போர் அடிக்கும் இல்லையா? மனுஷன் வந்து சந்தோஷமா இருக்கணும்னா 3 காரியத்தை விடணும். என்ன காரியம்? என்ன செய்யணும் தெரியுமா? வாரது வரட்டும். சரி.
நடப்பது நடக்கட்டும், சரிதானே, போறது போட்டும் போட்டும் அப்படின்னு 3 முடிவு எடுத்தாமன்னா மனுஷனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. சரிதானே, எதுக்குமே தைரியத்தோட துணிந்து நிற்கணும், நிக்கணும், எதுக்கும் பயந்து இருக்க கூடாது. கூடாது. பரவாயில்ல, உலகத்துல வராத பிரச்சனை என்ன, கழுத்து கத்தியா வந்துரும் போது என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா உலகத்துல என்ன செய்வாங்க, ஒரு மனுஷனை கொல்லத்தான் முடியும். ஆமா, அவ்வளவுதான் செய்ய முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த 4 பேரும் சேர்ந்து ரயில்ல வந்தாங்க, வந்துட்டு ஆமா ஒருவனை பிடிச்சி போட்டு சமட்டுதாங்க, சமட்டு. அடி அப்ப எங்கய்யா அங்க ரயில் வச்சு நீங்க என்ன அடிக்க வரல? ஆமா, அன்னைக்கு 4 பேரும் சேர்ந்து அன்னைக்கு நீர் பண்ண தப்பு. அப்படி நான் என்னையுவேன் புளியோதரையில துவையல் வச்சிருந்தீரா, எங்களுக்கு துவையல் கொடுத்தீரா? கொடுத்தோம்ல ஐயா. அதனால துவையலுக்காக எந்த சண்டை, ஒரு பீடிக்கு என்னமெல்லாம் நடந்து போகுது. துவையலா அப்படி ருசியா இருந்துச்சு, அதனாலதான் கேட்டாரு. 4 பேர் இருக்கும்போது எங்களுக்கு துவையல் கொடுத்துதான் நீ சாப்பிடணும். சரி, துவையல் கிடையாது, ஒரு துவையலுக்கு இப்படி அடியா ஐயா. சரி, எங்க அக்கா துவையல் அப்படி இருப்பதனால சரி தெரியாத உனக்கு அக்கா அரைச்சு கொடுத்த துவையல் சாதாரண கொடுத்த துவையலா? அப்படி இருப்பதனாலே நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் 7ஆம் படித்தளம் எழுந்தறியாத மண்டபம், 8ஆம் படித்தளம் கொட்டார சாவடி. அப்போ இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் எல்லா செல்வங்களுமே நிறைந்திருக்கு. பால் பவுசு பாக்கியம் நஞ்சை புஞ்சை காணி காட்சி நிலம், என்னென்ன வேணுமோ ஒரு மனிதனுக்கு அத்தனை செல்வாக்குமே நிறைந்திருக்கு. அதுவும் போக இவங்க 2 பேரும் இந்த 10வது கடல்ல இருக்கு பாரு, முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். மரகதம் என் கொழுந்தியா வேறு. மரகதம் கொழுந்தியாவா? அவ எதுக்கு இங்க வரா? யாரு மரகதம் வயசு 75 வயசு ஆயிட்டு இன்னும் குழந்தைய யாவும் இருக்கத்தான் செய்யுது. எங்க அத்தானுக்கு குழந்தையா யாவும்னா, நான் வந்து கல்யாணம் முடிச்சு மறுவீடு போகும்போது என் குழந்தையாளுக்கு 4 வயசு. 4 வயசு நான் தோல்ல போட்டு வளர்த்த பிள்ளை, அதனால ஒரு பாசம் பாசம் குழந்தையானு பாசம். அப்ப பாசம் இருக்கத்தான் செய்யும். ஆமா. அப்ப இப்பேற்பட்ட முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் புஷ்பதேகம் வைரம் வைடூரியம் நீளம் நீடூரியம், சரி, இப்பேற்பட்ட விலை மதிப்பற்ற முத்துக்களுக்கெல்லாம் அதிபதியாகவே இவர் காவல் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய அந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்த போதும் இரு பேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பிள்ளை சொத்து என்பார்கள். செல்வத்திலே சிறந்த செல்வம் மதலை செல்வம் என்பார்கள். கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி அல்லவா? பலாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பலாப்பழம் இல்ல, இப்பதான் பலாப்பழம். இப்பதான் பிஞ்சு இறங்கி இருக்கு. ஆமா, பலாப்பழமும் கரும்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா. இல்ல பலாப்பழத்துக்கு வந்து இப்பதான் பிஞ்சு இறங்கி இருக்கு. அது எந்த கோயிலையாவது கிடைக்கும் பார்த்தா இப்ப சீசனே இல்ல பாத்துக்கோ. தை பிறக்கணும். கரும்பு, ஆமா கரும்பு இப்ப வந்துரும். கரும்பு வந்துரும். கரும்போட பலாப்பழம் வந்துரும். சரி சரி. ஒரு பிஞ்சா இருக்கு. கொண்டுகிட்டு வாங்க. அண்ணா தோட்டத்துல யாருக்கிட்ட காய் கிடக்கு. அதான் அளவுன பழமா கொண்டுகிட்டு வாங்க. ஆமா, வரமா கொண்டு வாங்க. ஆகையினாலே இந்த நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் எல்லா செல்வங்களும் நிறைந்திருந்தாலும் இரு பேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை ஒன்று இல்லாமல் அந்த நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி, எங்க நவராஜ மன்னா எனக்கு வைத்த பிராணே நாதா, நான் உங்க தேவி நாகக்கன்னி, பிள்ளை இல்ல 40 வயது மாச்சி வயது நாடாள பிள்ளை இல்ல 50 வயது மாச்சி
வாங்க மாட்டார் மதலை இல்லா வாசலுக்கு மாநிலத்தார் வரமாட்டார்கள் மன்னவா குழந்தை இல்லா வாசலுக்கு குடும்பத்தார்களே வரமாட்டார்கள் அல்லவா என்று நாகக்கண்ணி கண்ணீரை வடித்தா கவலை கொண்டு சொன்னார் அம்மா நாகக்கண்ணி பிள்ளை இல்லேன்னு நீங்க கவலைப்படாதம்மா ஆண்டவனார் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும் இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70க்கு அப்பாலும் எந்த பிள்ளை இருக்கும் சீனாவிலே 97 வயசு பாட்டி 97 வயசு பாட்டி 2 குழந்தை பெற்றெடுத்திருக்க 97 வயசுலயா? ஆமா, பேப்பர்ல இங்கிலீஷ் நியூஸ்ல போட்டுருந்தாங்க. அப்ப நீங்க இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ? இங்கிலீஷ் பேப்பர்ல வந்தது நீ எப்படியா படிச்ச? இங்கிலீஷ் எல்லாம் தலைகீழ படிப்பேன். அப்படியா? ஆமா. அந்த 97 வயசுல பிள்ளைய பத்தி எடுத்துட்டாளே. ஆமா. அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி என்னைக்கு ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்காவா? அந்த காலத்துல ஆளாக்கி கொடுக்கனா பிள்ளை தொட்டில இருக்கும், பாட்டி கட்டில இருப்பா. அதாவது அந்த காலத்துல சரி 25 30. ஆமா. பெண்களுக்கு ஆம்பளைக்கு 35 40 வயசுக்குள்ள திருமணம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல பண்ணிருக்காங்க. ஆமா. சரி. திருமணம் செய்த போது ஆமா 50 வயசுக்கு மேல தான் குழந்தையே பிறந்திருக்கு. அடே 50 வயசுக்கு மேல அவங்களுடைய ஆயுள் என்ன தெரியுமா? எத்தனை காலம்? 140 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அடே அப்பா 150க்கு இருந்திருக்காங்க. இது உண்மைதான். எங்க வீட்டுல ஒரு கிழவி கிடந்தா. அப்படியா? ஆமா. யார் அது? உங்க பாட்டியா? எங்க பாட்டி. சரி. அவ அநியாயம் தாங்க முடியாது, மொனமொனன்னு பேசிக்கிட்டே இருப்பா. வயசாயிட்டுனா அப்படிதான் பேசுவாங்க. ஆமா, நான் பார்த்தேன். சரி. உன்னை டானிக்கே வச்சு கொன்னோடுதேன். உன் தொந்தரவு தாங்க முடியல, உன்னை க்ளோஸ் பண்ணிருந்தேன். முதல்ல டானிக்க வச்சு கொல்லணும் நீ நினைக்க பாத்தியா? சரி. உன்னை பெத்த தகப்பன்னு அவ அப்படி நினைச்சிருந்தானா நீ பிறந்திருக்க வேண்டாம். அது இருக்க வேண்டாம். இருந்தாலும் அந்த மணிக்கு போனேன். விறுவிறுன்னு அவ சொன்ன கிழவி எங்க பாட்டி சொன்னா, ஏடா பேர பிள்ளை என்ன ஒரு டானிக்கே வாங்கிட்டு வாடா போச்சு. உனக்கு என்ன டானிக்க கேட்கணும்? பூரிகட்டைய கொண்டு ஈடுங்க பாத்து. இருமலா இருக்குடானா. ஆமா. நான் போனேன், கடைக்கு போனேன். சரி. கண்ணாடி பெட்டியில வச்சிருந்தாங்க டானிக்க. சரி. அப்போ எங்க ஒரு டானிக்க பாட்டில் கொடுங்க. டானிக்க கொடுங்க அண்ணாச்சி. ஆனா நான் போட பார்க்கல, படிப்பறிவு கம்மி. உங்களுக்கு தான் படிப்பு கிடையாது. பூச்சி மருந்து கடை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு போட்டிருக்கே எழுத்து மருந்து வாங்கின பிறகு பாத்தியா, வாங்குறதுக்கு முன்னால பாத்தியா? இல்ல, நான் எழுத்து தான் தெரியல. சரி. டானிக்க மட்டும் பாத்துட்டா கண்ணாடி கூட வச்சிருக்காங்க. கண்ணாடி பெட்டியில இருந்துச்சு. சரி. போய் வாங்கிட்டு வந்தேன். என் பாட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. ஆனா பாதிக்கு பாதி தண்ணி ஊத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க. கடைக்காரர் கரெக்டா கொடுக்க சொல்லிருக்காங்க. 2 மூடி ஊத்தி அடிக்கணும் இருப்பாங்க. 2 மூடி ஊத்தி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 மூடிய ஊத்தி குடி பாட்டின. சரி. பொசுக்குன்னு போயிட்டா. அன்னையில இருந்து இந்த கிழவி தொந்தரவு முடிஞ்சது. சரி, நீ வாங்கி கொடுத்துட்ட டானிக்க. அது என்ன டானிக்க அப்படி டக்குன்னு முடிஞ்சு போச்சு? அது எக்காலஸ். கரெக்ட். எக்காலஸ்னா களை மருந்தியா? கலைக்கு 2 மூடியை ஊத்தி அதுக்கு ஏத்த தண்ணியை கலந்து அடிக்க சொல்லியிருப்பாரு. இவருக்கு அடிக்கணும்னு சொன்ன உடனே தண்ணியை ஊத்தி இவர் பாட்டிக்கு அடிக்க வச்சிட்டாரு. அதேதான். வேற பாட்டி போய் சேர்ந்துட்டாரு. போயிட்டு வயசாகி போச்சுடா. 150 வயசு வரைக்கும் இருந்த வயசே போறா. சரி, பரவாயில்ல. ஆமா, ஆட்டுதுன்னா என்ன புடிச்சுக்கணும், ஆட்டாம. சரி. ஆகையினாலே சரி, நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியாளுக்கு பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத அம்மா, இறைவன் அருள் இருந்தா என்னாலும் பிள்ளை பெற்றெடுக்கலாம் தாயே அப்படின்னு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லும் போது நாகக்கண்ணி வனக்கவலை தாங்காமல் என்ன செய்கின்றாள்? கணவனிடத்திலே வந்து என்ன சொல்கிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? கண்ணு நல்ல புளிய மாறும், கண்ணு நல்ல புளிய மாறும், கவிரோடு ஆலம் மாறும், கண்ணிலையும் காயாமலே